ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம குக்கரில் இல்லாமல் ஒரு பேனில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியை நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு நல்ல அகலமான பாத்திரத்திலே செய்யலாம். ரொம்ப சூப்பராக அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து கொஞ்சம் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரு வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா தான். புதினா தலை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பிரியாணி செய்யும்போது. ஏன்னா இதில் இருக்கிற ஃப்ளேவர் தான் உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துப்போம். நான் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் ரைஸுக்கு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசியட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக இருந்தால் பிரியாணியோட கலர் வந்து மஞ்சளாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். ஸோ இப்போ தக்காளிக்கு தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துப்போம். இப்போ காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் நல்லா அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வந்து அந்த மசாலாலாம் வதங்கிட்டு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் வந்து குக்கரில் நீங்கள் வைக்கும்போது 1க்கு நீங்கள் 1.5 சேர்த்துக்கிட்டாலே போதும். 1/2 அன் ஹவர் வந்து ரைஸை நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஓப்பன் பேனில் வேக வைக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். அதனால் 2 கப், அதாவது நான் 1.5 கப் ரைஸ், 1.25 கப் ரைஸ் போட்டேன். ஸோ அதுக்கு பத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நான் குக் பண்ண அப்புறம் நான் வந்து தோசை தவா மேலே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்டீமிங் விட்டுட்டேன். நல்லா வந்து தம்முக்கு விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அடியும் பிடிக்காது, சாப்பாடும் சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மேலே வந்து நல்ல ஃபோர்ஸாக இது பண்ணுறதுக்காக தான் மேலே வந்து கொஞ்சம் வெயிட்டெல்லாம் வச்சுருந்தேன். அந்த தேங்காய் எடுக்கிற கரண்டி, அப்புறம் வந்து இந்த இடிகல் இதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த இதை வந்து அந்த ப்ரெஷரை வந்து உள்ளேயே வச்சு நல்லா உங்களுக்கு தம்மிலே அந்த ரைஸ் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குக்கர் இல்லாமலே நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அடியும் பிடிக்காது, ரொம்ப குலையாது. நல்ல உதிரியான டேஸ்டான பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.